Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நம்ம ஆளுகிற தலைவி, ஆண்ட தலைவி, அதை ஒரு மருத்துவமனை அங்கே வந்து ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்கு. நாம் கன்வீட் ஆக போகிறோம், இதுலேருந்து தப்பிக்க முடியாதுன்னு செய்தி வருது. அவங்களுடைய நோய்க்கு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை பூரா சாப்பிட்றாங்க. அதில் முக்கியமான விஷயம் ஐஸ்கிரீமும் அந்த காக்கடா, அந்த ஜிலேபியில் அந்த இது. அப்போ அது அதிகமாக எடுத்துக்கும் போது சசிகலா வந்து சங்கராச்சாரியாரு அவன் நல்லவன் இல்லை, சங்கரராமன் ரொம்ப மோசமானவன், மடத்துக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தான், என் கால் நகம் வலிச்சா கூட அழக்கூடிய பக்தா இருக்கா, அதுல யாராவது கொலை பண்ணியிருந்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? 30 கேள்வியில் ஒரு கேள்வியில் மாற்றார். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தா அவங்களுக்கு மூளைலாம் ஜாஸ்தின்னு. நக்கீரன் எதிர்கொண்ட 2 பர்சனாலிட்டி, ஒன்று வந்து ஜெயேந்திரர், அவர் மிக உயர்ந்த குலம், ஜெகத்குரு, அவர் ஜெயிலுக்கு போனார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா, அது உங்களுக்கு மிக உயர்ந்த குலம். ஆனால் நாங்கள் எதிர்கொண்ட நாங்கள் வந்து ரொம்ப சாமானியர்கள். எங்கள் ஏரியாக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க, வரவும் விடுறதில்லை. IBC தமிழ் வழங்கும் நக்கீரன் கோபால் செலிப்ரேட்டிங் 4 decades of fearless journalism. இப்போ போயஸ் கார்டன் மாதிரி பெருசாக தமிழ்நாட்டு மக்கள், சென்னையில் இருக்கிற மக்கள் உள்ளே போய் பார்க்காத ஒரு இடத்துல நடந்த விஷயத்தை நம்மளால் சொல்ல முடிஞ்சது. சென்னையில் இருக்கிற மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் அடிக்கடி கிராஸ் பண்ண அப்போலோவினுடைய மாடிக்கே நம்மளால் போக முடியல பெரிய அளவில். இது தமிழ்நாட்டினுடைய அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்துக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக். ஆகுது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் அந்த விஷயத்தை வந்து ஏன் மக்களுக்கு சொல்ல முடியல? நீ நக்கீரன் படிக்கல, ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலேன்னு சொன்னேன். அது அந்த அம்மாவுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அந்த அம்மாவுடைய இறப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு சீனியர் லாயர் வந்து அவரை சந்திக்கிறார், பாலினரிமன் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு சொல்றாரு, சொத்து குவிப்பு வழக்குலேருந்து நீங்கள் விடுதலை ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா கன்விக்ட் ஆகிட்டு A2 அந்த தீர்ப்பில் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் வந்து 130 பக்கம் ஜெயலலிதாவை பற்றி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, குன்ஹா இல்லை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து ரொம்ப மோசமான ரிமார்க்ஸை வந்து அவங்க எழுதுகிறாங்க. மோசமான ரிமார்க்ஸ், அதாவது நீங்கள் இந்த மாதிரி 1000 ரூபாய் வாங்கிட்டே போனீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே வாங்கிடலாம் அப்படின்னு குன்ஹா எழுதினதை மேற்கோள் காட்டி அந்த தீர்ப்பு எழுதப்படுது. அந்த தீர்ப்பு இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் லாயர் வந்து பார்த்து சொன்ன உடனே அந்த அம்மா மாத்திரை சாப்பிட்றதில்ல, இது சாப்பிட்றதில்ல, எந்த மருந்துக்கும் சாப்பிட்றதில்ல, உடன்படுறதில்ல. அந்த அம்மாவுடைய உடல்நிலை மோசமாகுது. அந்த அம்மாவுக்கு இல்லாத வியாதியே கிடையாது. ப்ராக்டிக்கலாக சொன்னோன்னா அப்போலோவில் நீங்கள் சொன்னீங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியலன்னு, அந்த அம்மாவுடைய வியாதிகள் எல்லாத்தையுமே இப்போ வந்து ஆறுமுகசாமி கமிஷனில் வந்து லிஸ்ட் பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே நக்கீரன் எழுதணும். நக்கீரன் வந்து ஒரு புக்கே போட்டிருக்கோம், ஒரு புத்தகமே போட்டிருக்கோம். அந்த புத்தகத்தில் அந்த கேமரா கரெக்டின வரைக்கும், CCTV கேமரா கரெக்டினாங்கல்ல, கரெக்டின வரைக்கும் நம்ம தான் பதிவு பண்ணிடுறோம். அந்த அம்மாவுக்கு மிட்ரல் வால்வு, நானும் அண்ணனும் மிட்ரல் வால்வு, நான் மைட்ரல் வால்வுன்னு சொன்னா அண்ணன் சொன்னார் மிட்ரல் வால்வு தம்பி அப்படின்னு. அது மிட்ரல் வால்வுல பூஞ்சை டெவலப் ஆயிருக்குன்றத ஃபர்ஸ்ட் சொன்ன பத்திரிக்கை நக்கீரன், ரைட்டுங்களா? அவங்க வந்து ஓரளவுக்கு கிளியரா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய பிளட்ல வந்து பொட்டாசியம் லெவல் வந்து ரொம்ப மோசமா இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த பொட்டாசியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணது மலை வாழைப்பழம். அது வரைக்கும் நாங்கள் போயிருக்கோம். அது அப்புறம் வந்து தம்பி 3 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தப்போ பாலாஜின்னு ஒரு டாக்டர் ரேகை எடுத்து வச்சது, அதுவும் பொய். அதை எக்ஸ்போஸ் பண்ணோம், எக்ஸ்ரே போட்டோம். அந்த அம்மா வந்து இங்கெல்லாம் கிளிப் வச்சு இங்கே வச்சு இங்கே ஓட்டை போட்டு அந்த படம் முதல்ல ரிலீஸ் பண்ணது நம்ம தான். இங்கே ஓட்டை போட்டிருக்கோம்ல, அந்த படம் வேறு யாரும், அது நம்ம தான் ரிலீஸ் பண்ணோம். அதாவது நீங்கள் 75 நாளும் அதுக்கப்புறமா நாங்கள் போட்ட பிறகு தான் சீனிவாசன் சொல்கிறாரு நாங்கள் போய் சொன்னோம். இது அப்பயே உண்மையை நக்கீரன் சொல்லிச்சு. அதாவது அந்த புத்தகம் வந்து ஒரு புத்தக கண்காட்சியில் நக்கீரனில் வந்து அதிகமாக விற்பனையான புத்தகம்னு அந்த புத்தகம் வந்து எதுக்காகனா நமக்கும் ஜெயலலிதாவுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்காது வேறு. ஆனால் அப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நம்ம ஆளுகிற தலைவி, ஆண்ட தலைவி, அதை ஒரு மருத்துவமனை, அது வந்து எப்படின்னா வெளிப்படைத்தன்மை இல்லை.
அங்கே வந்து ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்குது. ஏன்னா வெளியே வந்து அப்போ யார் சரஸ்வதியா சிகே சரஸ்வதி யார் சரஸ்வதி அந்த அம்மா வந்து சொல்லுது அம்மா என்னதான் இட்லி சாப்பிட்டாங்க ரைட்டா. அதே இது வெங்கைய நாயுடுன்னு ஒரு மத்திய அமைச்சர் அவர் வெளியே வந்து நான் பார்த்தேன் சேஃப் அப்படின்ட்டு போகிறாரு. பொய்யா சொல்கிறாங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணது நம்ம தான். இல்லை, இந்த விஷயத்தில் ஒரு கடைசி கேள்வி. நம்ம ஆண்ட ஒரு முதலமைச்சர் அவங்க மரணம் அடைஞ்சப்போ முதலமைச்சர் தான் மரணம் அடைஞ்சா சொல்ல வராங்க. அவங்களுடைய அதாவது அவங்க வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவங்க வந்து அது அது ஏன்னா எத்தனையோ கோடி அவங்களும் எத்தனையோ ஓட்டு வாங்கிட்டு தானே வந்திருக்காங்க. அப்போது ஒரு அரசாங்கம் இதை மறைக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் ஜெயலலிதா பக்கம் நின்று தான் அதை வெளியே கொண்டு வந்தோம். கடைசியில் அந்த அம்மா காலை வெட்டிட்டாங்கிறது சொன்னது நம்ம தான். இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து அவங்க அதுக்கு மறுப்பே தெரிவிக்கல யாரும். இந்த இதில் வந்து நம்ம ஆண்ட ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தான் ஜெயலலிதா மரணம் அடைஞ்சார். அவங்க உண்மையிலே என்னைக்கு இறந்தாங்க? ஏன்னா அந்த இறப்பு அறிவிக்கப்பட்டப்போ 6ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியை கடந்துருச்சு. 5ஆம் தேதி 11 மணிக்கு மேலே அவங்க இறந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த அறிவிப்பில் இருந்தது. ஆனால் ஆறுமுகசாமி ஆணையம் வந்து டிசம்பர் 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லிச்சு. உண்மையிலே அவங்க என்னைக்கு இறந்தாங்க? அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்ன்றது வந்து சசிகலாவுக்கு தெரியாது. ஹார்ட் அட்டாக் வரும்போது சசிகலா பக்கத்துலேயே இல்லை. அப்போ வந்து நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் சொன்னோம். நீங்கள் எல்லாருமே 2 பேருக்கும் சண்டை நடந்தது, இவங்க தள்ளி விட்டாங்க, அப்புறம் உதவியாளரை வந்து மருந்து கொடுக்க விடலை, வெளியேற்றிட்டாங்க, அப்படிலாம் வந்து நிறைய ரூமர் வந்து இப்போ இன்றைக்கி வரைக்கும் சொல்லுவாங்க சசிகலா. ஏன்னா அவங்க நமக்கு வேண்டியவங்க இல்லை. ஆனால் உண்மைத்தன்மை நடந்ததாக தான். நாம் கன்வீட் ஆக போகிறோம், இதுலேருந்து தப்பிக்க முடியாதுன்னு செய்தி வருது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நோய்க்கு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை பூரா சாப்பிட்றாங்க. அதில் முக்கியமான விஷயம் ஐஸ்கிரீமும் இந்த காக்கடா அந்த ஜிலேபியில் அந்த இது. அப்போ அது அதிகமாக எடுத்துக்கும் போது சசிகலா வந்து தடுக்கிறாங்க. வேணாக்கா நம்ம எப்படி மறுபடியும் வந்துடுவோம். அவங்க ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க, நம்ம வந்துடுவோம், நீ ஏன் இது ஏன் நீங்கள் நம்ம இனிமேல் வரமாட்டோம்னு நினைக்கிறீங்க, நம்ம இன்னும் வழி இருக்குது அப்படின்னு அதை சொல்லி தடுக்கிறாங்க. இல்லை நான் வந்து இதை சாப்பிடுவேன், ஏன்னா அது ஒரு வகையான சூசைட் தான், சாப்பிடுவேன்னு சொன்னோம். அப்போது அது கேட்க அந்த உதவியாளர் கொண்டு போய் கொடுக்குறாங்க, புரியுதா, ஐஸ்கிரீமு இதையும் கொடுக்கும்போது. அதனால தான் சசிகலா என்ன பண்ணுறாங்க, நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, வெளியே அனுப்பிடுறாங்க. இது என்ன வெளியே வந்துச்சுன்னா உதவியாளர்கள்லாம் வெளியே அனுப்பிட்டாங்க. அதல்ல, இவங்க பிடிக்காத சாப்பிட்டதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால 2 பேருக்குள்ள தகராறு. இது அதிகமாக ஸ்வீட் சாப்பிடல பெயிண்ட் ஆவாங்கல்ல, அப்போ தான் மயங்கி விழுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் போகும்போது நான் எங்கே போகிறேன்னு கேட்குறது அப்போலோ. இது எல்லாமே நக்கீரன் வந்து சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம நினச்சிருந்தா சசிகலா வந்து திட்டம் போட்டு அந்த அம்மாவை கொண்டுச்சு அப்படி இப்படிலாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை. என்ன நடந்ததோ அதை வந்து சரியாக சொன்னது நக்கீரன் மாத்திரம்தான். அதாவது அவங்களுடைய இறப்பு சூழ்நிலையில் நக்கீரன் வந்து அப்போது வாரம் 2 முறை, ஒரு வாரத்துக்கு 2 இஷ்யூ, ஒவ்வொரு 2 முறை தான் சார். இல்லை அப்போ இல்லை முதல் முறையா அந்த சாரி இப்போ சொல்லுங்க, வாரம் 2 முறையில் ஒவ்வொரு இஷ்யூலையும் வந்து நாங்கள் ஒரு மெடிக்கல் இதோட தான் வருவோம். இருக்காது அதெல்லாம் ஒரு டிபேட்ல எடுத்து பண்ணோம். இல்லைண்ணா, டிபேட்ல எல்லாரையும் திணற வைக்கிற பிரகாஷனை நீங்க திணற வச்சிட்டீங்க. இல்லை அப்படி இல்லை, சில விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவாக தம்பி தான். இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னால் காஞ்சி சங்கராச்சாரியெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஜெயலலிதா வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணதை ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் காஞ்சி சங்கராச்சாரியர். அது கலைஞர் அழகாக சொல்வார். ஒரு தடவை கலைஞர்கிட்ட எல்லாரும் உட்காந்து பத்திரிகையாளர்கள்லாம் பேசும்போது கலைஞர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நாங்கள் எல்லோரும் இருக்கோம் அந்த பீரியட்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கேட்கும்போது சொல்லுவார், வரலாற்றில் முதல் முறையாக பிராமணனுக்கும் இன்னொரு பாப்பானுக்கும் பாப்பாத்திக்கும் சண்டை வருது, சூத்திரம் இதில் எனக்கு என்ன வேலை அப்படின்னு. அந்த மாதிரி கலைஞர் நகைச்சுவையாக கேட்பார். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் நக்கீரனோட ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்களை மிஞ்சி எங்களோட பார்வைக்கு படாமல், எங்களோட சின்ன ரிப்போர்ட்டராக இருக்கட்டும் அவங்களுடைய பார்வைக்கு படாமல், நீ வீரப்பனாக இருக்கட்டும், நித்யானந்தாவாக இருக்கட்டும், சிவசங்கர் பாபாவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுவுமே எங்கள் பார்வைக்கு படாமல் அண்ணன் கரெக்டாக சொல்லுவார், திருவிழாவில் சரக்கு வைக்கிறவன் தான் வியாபாரின்னு. ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னா அதுக்குள்ளே எங்களோட இம்பேக்ட்னா, எங்களோட முத்திரைன்னா, எங்களுடைய கான்ட்ரிபியூஷன்னா, இப்போ ஒரு ஃப்ளைட்டு மேலே கடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு ஃப்ளைட், அது நம்ம நக்கீரன் ஆஃபீஸ் மேலே போயிடுச்சு தம்பி அப்படின்னு வரானே. அந்த மாதிரி எங்களுடைய விஷயங்கள் பர்வியூ இல்லாமல் எதுவுமே நடந்ததில்லை. ஃபாலோ அப் தம்பி, அது சும்மா சொல்கிறேன், ஃபாலோ அப் தான். நீங்கள் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாம் எதை எடுத்தாலும் இவங்கள தான் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பொள்ளாச்சி தான் வச்சுங்களேன். ஒரு பத்திரிகை, ஒரு பத்திரிகை 9 பேருக்கு ஆயில் வாங்கி கொடுத்துருக்கு. இந்தியாவில் இதான் முதல் முறை. ஒரு பத்திரிகை 9 பேருக்கு ஆயில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு. சாதாரண விஷயம் இல்லை. அப்போது அது வாச்சாத்தி சொன்னீங்க, வாச்சாத்தி எடுத்திங்கன்னா அதுதான் ஒரு பத்திரிகை, அதுவும் நம்ம தான் வெளிக்கொண்டு வந்தோம். 245 பேர் இப்போ உள்ளே இருக்கான். ஒரு பத்திரிகை ஒரு ஆடியோ வெளியிட்டுது நிர்மலா தேவி, அந்த அம்மா 10 வருஷம் தண்டனையில் உள்ளே இருக்குது. இந்த வரலாறு இருக்குல்ல. இப்போ சிவசங்கர் பாபா ஒரு பத்திரிகை தான், நம்ம ரிலீஸ் பண்ணது தான். நம்ம ரிலீஸ் பண்ணதுனால ஒரு 90 நாள் ஜெயிலில் இருந்து இப்போ வெளியே வந்து ஆதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்காரு, அது வேறு விஷயம். ஒரு பத்திரிகை இது பத்மசேஷாத்ரி, ஒரு பையன் சாகுறான் இதில் என்னது நீச்சல் குளத்தில். நீச்சல் குளத்தில் செத்தாங்கிறது முதல்ல சொன்னது நம்ம தான். அது ஏன்டா அந்த பள்ளிக்கூடத்தை மூடலைன்னு கேட்குறது நம்ம தான். அதே மாதிரி ஒரு பத்திரிக்கை அண்ணன் லாங்குவேஜ்லேயே வரேன், ஒரு பத்திரிக்கை ஜெயலலிதாவை சொத்து குவிப்பு வழக்க, ஜெயலலிதா சொத்து குவிச்சப்போ எங்கள் கும்பகோணம் ரிப்போர்ட்டர் பாஸ்கர்னு ஒரு கிரேட் ரிப்போர்ட்டர் கும்பகோணம் பாஸ்கர், அவரு லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி ஜெயலலிதா சொத்து குவிப்பு வாங்கின சொத்துக்களை லிஸ்ட் அவுட் பண்ணது யாருமே கிடையாது. அதுதான் நல்லம்மன் நாயுடுவோட சார்ஜ் ஷீட்ல வந்தது. இப்படி இப்போ குன்ஹா சொன்னார் இல்லையா, இப்படியே வாங்கினீங்கன்னா இந்தியா வாங்குவான், அதை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணது இது மகாமகம் தம்பி சாவு 80 செத்தது. அதுவும் நம்ம தான் லிஸ்ட் அவுட் பண்றோம். அது மட்டும் இல்லை, அந்த வழக்கை ஆரம்பிக்கும் போது என் பையன் வந்து எல்கேஜியோ என்னமோ படிக்கிறான். அந்த வழக்கு முடியும் போது என் பையன் டிகிரி முடிச்சிட்டான். அத்தனை வருஷமா அந்த வழக்கை முழுக்க ஃபாலோ பண்ணி அந்த வழக்கோட எல்லா போக்குகளையும் எத்தனை ஜட்ஜை மாற்றினாங்க, எத்தனை ஜட்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, 313 ஸ்டேட்மெண்ட்டை வீட்டில் உட்காந்து எழுதினாங்க, அன்பழகன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார், வழக்கு கர்நாடகாவுக்கு போச்சு, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கடைசியில் அந்த அம்மாவுக்கு தண்டனை சுப்ரீம் கோர்ட்டில் வரப்போகுதுன்றது வரைக்கும் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி குன்ஹா தீர்ப்புக்கு முன்னாடி நக்கீரனில் எழுதுகிறோம், ராங்கார்டில் தோழர் தான் எழுதுறாரு, வாரண்ட் ரெடி, அதான் ரெடி, வாரண்ட் ரெடின்னு எழுதுறோம். அப்போ ஜெயலலிதா வந்து அரெஸ்ட் பண்ண ஜெயிலில் தட்டோட நிற்கிற மாதிரி, ஜெயிலில் தட்டோட நிற்கிற மாதிரி நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, இன்னைக்கு அட்டை வந்து ஜெயிலில் இந்த அம்மா தட்டோட நிற்கிற மாதிரி. அது வந்து அம்மா உணவகத்தில் கையில் தட்டு வாங்கிட்டு இருக்கோம். முத அம்மா உணவகம் ஓப்பன் பண்ணாங்கல்ல, அந்த ரோடு என்ன தம்பி, பட்டணம் பக்கத்தில். அப்போ வந்து நாம் எடுத்த படம், என் தம்பிகள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்தது. அது எங்கள் ஸ்டாலின்லாம் வந்து ஸ்டாலின் படம் தான் நினைக்கிறேன் இல்லை, இது வரைக்கும் இது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இல்லை, அந்த 3 கல்லூரி பிள்ளைகளை எரிச்சாங்க ஞாபகம் இருக்கா, பஸ்ஸில் வச்சு. ஆமாம், கோகிலவாணி 22 பேர் அக்யூஸ்ட் வருஷப்படுத்தி முதல்ல வெளியிட்டது நம்ம தான். அதில் தலைமையாக இருக்கிற நெடுஞ்செழியன், அதுலேருந்து 22 பேர் நம்ம சொன்ன பிறகு தான் வருஷப்படுத்தி எழுதுனாங்க. இந்த சந்திரலேகா ஆக்சைடு ஒரு பெண்ணுக்கு மேலே ஒரு அந்த அம்மா நல்லதாக கெட்டதான்னு சொல்லலை, ஆனால் ஒரு அழகான ஒரு கலெக்டர், அந்த கலெக்டர் மேலே பட்டப்பகலில் இது எக்மோரில் ஆக்சிடென்ட்ஸ்னாங்க. இப்போ எங்களுக்கு செய்தி வருது, நாம் உடனே சொல்கிறோம் ஒரு கலெக்டர் மேலே ஆக்சிடென்ட் அடித்தாங்கன்னா அந்த கலெக்டர் ஒரு பெண்ணு மேலே ஒரு ஆக்சிடென்ட் அடிச்சிருக்கு, அந்த முதல்ல அந்த படத்தை வெளியிடணுங்கிறோம். 2 மாதம் அந்த வீட்டில் வேலை பார்த்து அந்த வீட்டிலேருந்து திருடிட்டு வந்து போட்டோம் அந்த படத்தை. ஏன்னா அந்த அம்மாவே விருப்பம் இல்லை இந்த படத்தை வெளியிடுறோம். இவன் யார் பண்ணது அப்படிங்கிறது நமக்கு போலீஸ் சோர்ஸ்லாம் என் தம்பிகள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சோர்ஸ் வருது, செல்வராஜ் தான் போகிறான். செல்வராஜ்னு தம்பி பெரம்பலூர் இருந்தான், அவன் தான் பாம்பே போகிறான். எங்கள் ஊர் பாம்பேயில் நமக்கு ஏஜென்ட் இருப்பாங்க தெரியுமா, பத்திரிக்கை ஏஜென்ட் தாசன்கிட்ட ஃபோன் பண்ணுறேன், நீ போ செல்வராஜ் போ, தாசனை என் தம்பி வரான், அவன் சில விஷயத்தை கேட்பான். ஏன்னா ஃபோனில் கேட்டால் அப்போல்லாம் டேப் இல்லை, அப்போ கேட்பான், அது என்னென்னு சொல்லிருங்கண்ணே தாசனை. அவன் போய் என்ன கேட்க சொன்னோம்னா, யாராவது தமிழ்நாட்டிலேருந்து அமைச்சர்கள் யாரும் வந்தாங்களா, யாரையாவது பார்த்தாங்களா? ஆமாம், அந்த 2 பேர் வந்தாங்க, மதுசூதனும் கண்ணப்பனும் வந்தாங்க, அந்த அவன் சுருளாவை பார்த்தாங்க, அவன் சுடலையும், அவன் பேர் அண்ணாதுரை சுடலைன்ற சுருளா, இவங்களை பார்த்தாங்க. இதான் லீடு, புரிதா உங்களுக்கு? அந்த சுருளா யார்? சுருளா படத்தோடு வந்துட்டான்,
ஃபஸ்ட்டு இவன் தான் ஆக்சிடென்ட் அடிச்சது, நம்ம தான் போட்டோம். அதுக்கப்புறம் தான் அவனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் எய்ட்ஸு இது பண்ணி 5 வருஷம் செத்து விட்டான், கொண்டு விட்டாங்கன்னு வச்சுங்க. அவன் ஓப்பன் கோர்ட்லேயே சொன்னான், நான் தான்டா அடித்தேன், ஆனால் என்னை இப்படி சித்திரவதை பண்ணான்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கொண்டுட்டாங்கன்னு வச்சுங்க. ஆக எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வீர பிரதாபங்கள்லாம் கிடையாது. நக்கீரன் வெளியிட்டதை எங்கள் ஏரியாவுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க, வரவும் விடுறதில்லை. அதாவது நக்கீரன் ஜெயலலிதா நக்கீரன் மேலே தாக்குதல் கொடுத்தது, அது ஒரு பெரிய வரலாறு. நாங்கள் நிறைய சந்தித்தோம். ஆனால் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தமிழகத்தில் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா தான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த ஊழல் வழக்கை முழுக்க ஃபாலோ பண்ணி நாங்கள் உழைச்சோம். ஒன்று சொன்னார், ஒரு ரெக்கார்டு நீங்கள் கரெக்டாக பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க சங்கராச்சாரியார் மேட்டரில். அந்த விஷயம் 6 பக்கம் ஸ்டோரி தம்பி. பிரகாஷ் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் வருது. வந்த உடனே நக்கீரனில் பண்ணாச்சு. சங்கர்ராமன் கொலை, சங்கராச்சாரியார் பின்னணி. அப்போ அது அந்த கொலை வந்த உடனே தம்பி எங்களுக்கு, நாங்கள் ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணுவோம்ல, எங்களுக்கு ஒரு லெட்ரு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. சோமசேகர கணபாடிகள்னு ஒருத்தன் லெட்ரு எழுதிக்கிட்டே இருக்கார். அந்த லெட்டரை நான் தம்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன், எங்கள் அசோசியேட் பண்ணுவேன், நம்ம சம்மந்தப்பட்ட நம்ம நிறுவனம் பார்ப்பாங்க. இது ஒருத்தன் சொல்லுவான், சங்கராச்சாரியார் தப்பு பண்ணுறாரு, அவர் நேபாளம் போயிட்டார், அவருடைய தவறுகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவார். ஒரு கட்டத்தில் ஒரு லெட்ரு வருது, இந்த மாதிரி செப்டம்பர் 1 நீ கொல்ல போகிறாங்கயா, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, இதான் எனக்கு கடைசி லெட்டர்னு ஒருத்தர் லெட்ரு எழுதுகிறான். செப்டம்பர் 2 கொண்டுட்டாங்க. அப்போ பதறோம் எல்லோரும். அப்போ தான் இவர்கிட்ட, தம்பி இந்த லெட்ரு இவன் தான் அது, நீங்கள் இவர் காஞ்சிபுரம் கிளம்பி நல்ல ட்ராவல் நல்லாயிருக்கும். நம்ம திருநெல்வேலி மாதவன் ஒருத்தன் அட்டன் பண்ணது, இங்கே ஆடிட்டர் அட்டன் பண்ணது, இது எல்லா ட்ராவலும் இருக்கும். அந்த ஸ்டோரியை படிச்சிங்கன்னா எந்த இடத்துலையும் சங்கராச்சாரியார் கொண்டான்னு வார்த்தை வராது. ஆனால் முடிக்கும்போது அவன் தான் கொண்டிருப்பான் அப்படின்னு அந்த ராதாகிருஷ்ணன் அட்டாக்கு. ஆமாம், மாதவன் திருக்கச்சியூர் ஒருத்தர் பண்ணிட்டு எனக்கு கொடுத்த மாதவன் அட்டைப்படம் எனக்கு ரொம்ப நல்ல படம் ஒன்று கொண்டு வந்தார் இவர். ஏதுன்னா, பெரியவர் சந்திரசேகரேந்திரவர் இருக்கார் இல்லையா, அவர் கூட கொல்லப்பட்ட சங்கர்ராமன் ஒரே குளத்தில் பக்கத்தில் நின்று குளிக்கிற படம் அவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவார். அந்த படம் ஒன்று ஒரு கதை சொல்லும். அதாவது எப்பயுமே பெரியவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க தனியாக தான் குளத்தில் குளிப்பாங்க. குளிதுனா ஆழத்துக்கு போக மாட்டாங்க, இருப்பாங்க, சுற்றி நின்று எல்லாரும் பவ்யமாக நிற்பாங்க. அவர் மாத்திரம் பக்கத்தில் இருப்பார். ஏன்னா அதுக்கு இணையான ஒருத்தர் இல்லையா. இந்த படம் எனக்கு அட்டைப்படத்துக்கு ரொம்ப சாலிடாக இருந்துச்சு. 6 பக்கம் வச்சாச்சு தம்பி. ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் அப்போ ஐயா ரூமில் இருக்கேன். ஒரு 11 மணி இருக்கும். அப்போ என்ராம் சார் எனக்கு ஃபோனுக்கு வர்றாரு. கோபால்னார், சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, அதான் அந்த சங்கராச்சாரியார் பார்த்தேன், யாராவது வந்திருக்காங்களா உங்ககிட்டன்னு கேட்டேன். ஆமாம். எஸ் கோபால், எப்படி கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள் என்ன. அப்போ இருக்கிற பெரியவா எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. புரியுதா? போயிட்டு இல்லை தான், நீங்கள் முதல்ல இந்த ஸ்டோரியை படிச்சிங்களான்னு கேட்டேன். நான் படிக்கல, என் புக்கு டேபிள் இருக்குனார். சார் படிச்சுட்டு எனக்கு தயவுசெய்து சொல்லுங்களேன் என்ன. ஆஃப்டர் 1 hour நான் ஃபோன் பண்ணுறேன். அவர் 3/4 மணி நேரத்தில் லைனுக்கு வந்துட்டார். ஃபென்டாஸ்டிக் இன்வெஸ்டிகேஷன் கோபா. இது வரைக்கும் இப்படி ஒரு புலனாய்வு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெளிவாக இருக்குது யார் குற்றவாளிங்கிறத நான் புரிஞ்சிக்க முடியுது. ஒரே சின்ன ரிக்வஸ்ட், அவங்க வேறு விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் பண்ணிடுறாங்க அப்படின்னாங்க. நான் அப்படி பண்ணல சார், அப்படி இல்லை. இது வந்துச்சா, வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, புத்திசாலித்தனமாக அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறாங்கல்ல, பண்ணிவிட்டு 4 பேர் 5 பேர் தம்பி, 5 பேரை இவங்க ஃபோக்கஸாக கொண்டு போய் நாங்கள் தான் கொண்டோம் அப்படின்னு போய் சரண்டர் ஆகிறான். புரியுதா? சங்கராமன் நாங்கள் தான் கொண்டு வரணும், போய் சரண்டர் ஆகிறான். அப்போ மறுபடியும் பிரகாஷ், தம்பி காஞ்சிபுரம் போங்க, இந்த 5 பேர் இந்த அக்கரன்ஸ் நடக்கல, அவன் எந்த ஜெயிலில் இருந்தாங்க கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு. 5 பேர் இந்த அக்கரன்ஸ் நடக்கல, அவங்க 5 பேரும் ஜெயிலில் இருந்திருக்காங்க. புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? 5 பேரும் ஃபோக்கஸ். அதை மறுபடியும் செய்தி கொடுக்குறோம், 2வதுலேயே கொடுத்துறோம். 2வது உடனே அடுத்த செய்தி ஃபோக்கஸ்ன்னு 2 அடித்தா 3வது அடுத்த நிமிஷம் ஆகா ஃபெயிலியர் ஆயிடுச்சேன்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது. வணக்கம், நான் சாமி பேசுகிறேன்னாரு. எனக்கு புரியல. நான் தான் காஞ்சிபுரத்து மடத்துலேருந்து பேசுகிறேன். சாமி சொல்லுங்கள் சாமி என்ன உடனே, என்ன கோபால் என்ன இப்படி பண்ணிட்டேன்னாரு. கோச்சிக்காங்க சாமி, என்ன சொல்லுங்கள் சாமி. நான் தான் என் தம்பி உங்கள்கிட்ட பார்த்தாங்க, வந்தாங்க, யாரும் பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் இல்லை, இப்போ உங்கள்கிட்ட பேசணுமே அப்படின்னாரு.
சாமி எங்கே இருக்கீங்கன்னு, காஞ்சிபுரம் மடத்தில் இருக்கேன். அப்போ ஒன்று பண்ணுங்க சாமி, அங்கே என் தம்பி இருக்கார், அங்கே அனுப்புகிறேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் சாமி, அது 10 பக்கமாக இருக்கட்டும், நான் வந்து நக்கீரன்ல உங்களுடைய இதை போட்டுறேன், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நான் போட்டுறேன். ஆமாம் கோபால் ஏதாவது பண்ணுங்கோ அப்படின்னாரு. ஒன்று தம்பி லெனின்ட்டையும் அசோசியேட் என் தம்பிகிட்டையும் சொன்னேன். ஒன்றும் இல்லை கேள்வி, அவருக்கு கையில் அப்போ எப்போயுமே மைக்ரோ டேப், இப்போ கிடையாது, அவர் பெரிய ஆள் ஆகிட்டார், தேவையில்லை, இப்போ ஃபோனில் பண்ணிருப்பான் கேமரா எப்பயுமே அதோட தான் எல்லா ரிப்போர்ட்டும் இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் இருக்கான்னு கேட்டேன், இருக்குண்ணே. சரி, அது முதல்ல பேட்டரியில் கரெக்ட் பண்ணிக்க, அது வேறு, எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. தம்பிகிட்ட ஆர்டர் போட்டோம், 30 கேள்வி சுற்றி சுற்றி சங்கராமன் கொலை வழக்கை சுற்றி தான் கேள்வி இருக்கணும். உடனே ஐயா தான் அவர் ரெடிமேடாக இருப்பார், அவர் இங்கே தட்டி விட்டால் 30 கேள்வி அங்கே போயிடுச்சு. உடனே 30 கேள்வி இருக்குமா, 30 கேள்வி சுற்றி சுற்றி சங்கராமனை சுற்றி தான், சங்கராமன் கொலை பற்றி தான். புரியுதா உங்களுக்கு தம்பி? போகிற போக்கில் ஒரு இடத்துல என்ன சொன்னா சொல்லுங்கள், அந்த பிடி இன்னும் அந்த கேசட், அதாவது அந்த கேசட்டு நம்ம கோர்ட்டில் ஏறி சாட்சியும் சொன்னோம். அந்த சாட்சி சொன்ன தம்பி, நாங்கள் சாட்சி சொன்ன கேசட்டு அத்தனை, சாட்சி சொன்ன வழக்கு அத்தனை இருக்குது. இந்த தினகரன் 3 பேர் எரிப்பில்லை, எங்கள் சாட்சி தான் மெயின், அது அப்புறம் சொல்கிறேன். அதில் என்ன சொல்கிறாருன்னா சங்கராச்சாரியார், அவன் நல்லவன் இல்லை, சங்கரராமன் ரொம்ப மோசமானவன், மடத்துக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தான், கோவிலில் கொலை பண்ணுறா, சர்ச்சில் கொலை பண்ணுறா. அந்த மாதிரி இப்போது கோவிலில் கொலை நடந்த உடனே கேட்குறா, சர்ச்சிலேயோ மசூதிலேயோ கொலை நடந்தால் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றார். இந்த RSS ஸ்டைலில் சொல்கிறார். நான் அப்படியே கேட்டுகிட்டே வரும்பொழுது சொல்கிறார், என் கால் நகம் வலிச்சா கூட அழக்கூடிய பக்தா இருக்கா, அதில் யாராவது கொலை பண்ணியிருந்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? 30 கேள்வியில் ஒரு கேள்வியில் மாற்றார். அது வீடியோ இருக்குது, அது ஆடியோ, அந்த ஆடியோ தான் அவருக்கு எதிராக போனது. எதுக்கு சொல்ல வரேன்னா, சங்கராமன் செத்த பிறகு நடந்தது எப்போ, நாங்கள் 3 இஷ்யூ கண்டினியூவாக, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் அவர் ஜெயிலில் இருக்கிறது. ஜெயிலில் ஒரு வாழை இலையில் அவர் வந்து மலை ஜலம் கழிக்கிறது முதற்கொண்டு நாம் தான் வந்து ஆதாரபூர்வமாக அடித்தோம். அதுவும் புக்கு போட்டிருக்கோம். நான் அது கேலியாக சொல்லலை. ஜெயேந்திரர் வாழ்வும் வழக்கம்னு ஒரு புக்கே இருக்கு. அது நான் கேலிக்காக சொல்லவில்லை. நீங்கள் எந்த தட்டு எந்த முகமூடியில் இருந்து அவங்க தப்பு செஞ்சாலும் நக்கீரன்கிற தட்டு விடாது. அதான் இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தா அவங்களுக்கு மூளைலாம் ஜாஸ்தின்னு. நக்கீரன் எதிர்கொண்ட 2 பர்சனாலிட்டி, ஒன்று வந்து ஜெயேந்திரர், அவர் மிக உயர்ந்த குலம், ஜெகத்குரு, அவர் ஜெயிலுக்கு போனார், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனார்னு வைங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா, அது உங்களும் மிக உயர்ந்த குலம். ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப சாமானியர்கள், ரொம்ப சாதாரணமான ஆட்கள். எங்களால் வந்து அவ்வளோ பெரிய ஆட்களை வந்து டிஃபீட் பண்ண முடியுதுன்னா அது எங்களுடைய வரலாற்று சாதனை. தம்பி, இந்த நேமத்தில் இருந்த ஜாமி பேர் என்ன தம்பி? நேமம் கல்கி. அந்த நாடு விட்டு அனுப்புறது நம்ம தான். அவன் ஒரு இதே மாதிரி இந்த இப்போ எப்படி நித்யானந்தா 2 பொம்பளை பிள்ளைய பெற்றவர் கலந்துறாங்க, அது மாதிரி அவன் ஒரு பொம்பளை பிள்ளைய விட மாட்டேன்ட்டான். அப்போ நம்ம இஷ்யூ பெருசாகி நம்ம தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். அவன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா, நக்கீர்லேருந்து 300வது மீட்ரு அங்கே ஒரு யாகம் பண்ணால் நக்கீரனை மூடிடுவோமா. அப்போலாம் யாகம் பண்ணாங்க. எங்கள் இது அரியணன் ரோடு, அவங்க வந்து சூளை போகிற வழியில் ஒரு யாகம், கடைசியில் அவன் ஓட்டான் எய்ஸுண்டு. நேரடி தாக்குதல்ல இருந்து யாகம் வரைக்கும் நிறைய விஷயம். அதே மாதிரி வந்து யார் இவர் சங்கராச்சாரியர் பண்ணார் நமக்கு. அவர் வந்து என்னால் தான் அவன் இதுக்கு போனாருன்னாரு. யார்? என்னால் தான் நம்ம ஜெயிலில் வச்சாங்களே, என்னால் தான் போனார்னாரு. நான் வந்த உடனே அவர் போனார். இல்லைதான், ஒரு நேரடி தாக்குதல்ல இருந்து யாகம் வரைக்கும் எதிர்கொண்டிருக்கீங்க. ஜெயலலிதா தொடங்கி ஜெயேந்திரர் வரைக்குமான அந்த கேஸ் ஹிஸ்டரி வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து எங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி. நன்றி பிரகாஷ் சார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.